இது உங்க மேடை நிகழ்ச்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, கடவுள் உங்கள் முன் தோன்றினால் என்ன வரம் கேட்பீர்கள்? ஆண்டவன் என் முன்னாடி வந்தா என்ன வரம் கேட்பேன். வீதியில போகும்போது தக்க 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 தக்கன்னு தக்காளி பழம் மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை அழகா போய்கிட்டு இருந்துச்சு. பார்த்த உடனே பாடுனேன் பாருங்க. உங்க நேரத்துக்கு தக்காளி பழங்கிறீங்களே, இதெல்லாம் தேவையா? பாடுனேன் பாருங்க. பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன், பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன், பானை நிரம்பி கீழே விழுந்து பாலாய் போகுதே, பானை நிரம்பி கீழே விழுந்து பாலாய் போகுதே, பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன், ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி, ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி, ஒன்ன போல பேரழகி பூமியிலே இல்லையடி, ஒன்ன போல பேரழகி பூமியிலே இல்லையடி, ஓடி வாடி ஏன் ஜோடி எனக்கு ஒன்னே ஒன்னு தாடி. ஒன்னே ஒன்னு தாடின்னு காலில் கடந்த செருப்பை கழட்டி பாக்குறா. டக்குன்னு பிளேட்டை மாத்தணுமா இல்லையா? அவர் சொன்ன மாதிரி காலில் கிடக்குற செருப்பை கழட்டி பார்த்தது அந்த காலம், செவ்வியில 2 உருறதுதான் இந்த காலம். உடனே பிளேட்டை மாத்தணுமா இல்லையா? மானே ஒன்ன தானே எண்ணி நானே வாடுறேன், ரவா தண்ணி போட்டுக்கிட்டு தானே ஆடுறேன், மானே ஒன்ன தானே எண்ணி நானே வாடுறேன், ரவா தண்ணி போட்டுக்கிட்டு தானே ஆடுறேன், அடியாத்தே ஆத்தே ஆலமர காத்தே செருப்ப கலட்டி பார்த்த நல்லாத்தான். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதான் முந்தைய சொல்லிட்டாங்களே, இவ்வளவு கேவலமா போய் கெஞ்சணுமா? அந்த நேரத்தில் ஆண்டவன் என் கண்ணு முன்னாடி வந்தா இந்த மாதிரி செருப்ப கலட்டி காட்டுற பொம்பளை பிள்ளைகளை என் கண்ணு முன்னாடியே காட்டாத ஆண்டவாங்கிற வருத்தத்தை கேட்பேன். ஒரு தாய் தாம் படிக்காட்டியும் தாம் புள்ள படிக்கணும்னு தாளாட்ட பாட்டா பாடுறா. குறிஞ்சி மலை தேனே கொண்டாடும் சந்தனமே சரிஞ்சி படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுரங்கு, செண்பகமே கண்ணுரங்கு, ஆத்தா கத்துக்கல அப்பங்கூட படிக்கவில்லை, ஆத்தா கத்துக்கல அப்பங்கூட படிக்கவில்லை, புத்தம்புது ரோசாவே பொல்லாங்கு தீர்த்திடடா, பொல்லாங்கு தீர்த்திடடா அப்படின்னு அந்த தாய் தன்னோட குழந்தைக்கு தாலாட்டா பாடுறா. அந்த குழந்தையும் படிச்சு ஆளாகி வேலைக்கு போறான். வேலைக்கு போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுங்களா? பணம் இல்லைன்னா வேலை இல்லை, வெளியில போடான்னு சொல்லிட்டான். அந்த இளைஞன் கவிதை எழுதுறான். எம்ஏ டபுள் எம்ஏ படித்தேன் பட்டணத்தில், படித்து முடிச்சிருந்தோம் கவர்மெண்ட்டில் வேலை இல்லை, பட்டம் படித்த நாங்கள் இருக்கிறோம் சேரியில், காசு பணம் காட்டுனவங்கெல்லாம் இருக்கிறான் சேரனில், அங்கே இங்கே காசு வாங்கி வேலை கேட்டு போனேனுங்க, பணம் இல்லைன்னா வேலை இல்லைன்னு உதச்சான் தோளுலங்க, ஆடு மாடு 2 ஊட்டி ஏறு பூட்ட போனேனுங்க, எடவாளம் தெரியாம தாறுமாறா உழுகுதுங்க, படிச்சு நான் பாலா போனேன், ஆடு மாடு மேய்ச்சிருந்தாவது ஆளா வந்திருப்பேன்னு சொன்னான். 4000 ரூபாய்க்கு டிவி இலவசம், 6000 ரூபாய்க்கு ஆடு இலவசம், 10,000 ரூபாய்க்கு மாடு இலவசம், 14,000 ரூபாய்க்கு மடி கணினி இலவசம், வேலை இலவசமானா கேள்விக்குறியா இருக்கு. வேலை இலவசமா கொடுக்கலன்னு சொல்றாரு. படிச்சவனுக்குலாம் வேலை கிடைக்குது எப்படி தெரியுமா? எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் போய் 11ஆவது 12ஆவதுங்கிற பெரிய மலையை கடந்து காலேஜ் போய் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரையும் வச்சு அரியரை ஃபைனல் இயர்லேயே கிளியர் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுக்கிறவனுக்கு இந்த நாட்டில் இலவசமாக வேலை கிடைக்குது. நீ படிக்கிறதே காசு கொடுத்து படிச்சுன்னா வேலையும் காசு கொடுத்து தான் வாங்கணும். லஞ்சம் கடவுளுக்கிட்டே ஆரம்பமாயிடுத்துன்னு சொன்னார். கடவுள்கிட்ட போய் என்னைக்கு முடி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் காணிக்க போடுறது எல்லா மதத்துலேயும்
போய் காசு என்னைக்கு கொடுக்குறோமோ கடவுளுக்கு அதுவே லஞ்சம் வந்து ஆரம்பமாயிடுச்சு. அங்கேயே முந்தைய லஞ்சம் வாங்குறத அவமானமாக நினைப்பாங்க, மிக கேவலமாக நினைத்தாங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி நினைச்சாங்க. இப்போ லஞ்சம் வாங்குறதே ஏதோ ஒரு சம்பளத்தினுடைய இன்னொரு பகுதியாக நினைக்கின்றார்கள் எல்லோருமே. கடவுள் உங்கள் முன் தோன்றினால் என்ன வரம் கேட்பீர்கள்? நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கேட்க போற வரம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு சம உரிமை தர சமுதாயம் வேணும் தான் இந்த ஆண்டவனை பார்த்து கேட்பேன். ஏற்கனவே கொடுத்துட்டு நாங்களாம் திண்டாடுறோம், இதுல சம உரிமை வரையா? எல்லாமே கொடுக்காம நீங்க எடுத்துக்குவீங்க. ஆண்களுக்கு இந்த சமுதாயத்துல சுதந்திரம் கொடுக்கப்படுது, ஆனா பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல சுதந்திரத்தை அவங்களே பறிச்சுக்கிறாங்க. எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குல்ல. எப்ப இந்த போராட்டம் ஆரம்பிக்குது தெரியுமா? பெண்களுக்கு வயிற்றுக்குள்ள 10 மாசம் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு அந்த குழந்தை அந்த வயிற்றை விட்டு இந்த பூமிக்கு வருதோ அப்ப ஆரம்பிக்குது இந்த பெண்களுக்கு போராட்டம். ஒரு வீட்டுல ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே சந்தோஷம். ஆனா இதுவே ஒரு வீட்டுல பொண்ணு பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா அப்படின்னு சொல்லி. இதுவே 2வது பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ அப்பாக்கள் கல்யாணத்தான புதுசுல ராஜ்கிரண் மாதிரி சும்மா கின்னு இருக்கிறவரு 2 பொம்பளை பிள்ளைன்ற சோகத்திலேயே தனுஷ் மாதிரி ஒல்லியாகி போயிடுறாரு. வீட்டில் தான் இப்படி இருக்கு, பள்ளிக்கூடத்துக்காவது போகலாம் அப்படின்னு பேகை மாட்டிட்டு போயிட்டா தமிழ் எழுத்துக்களை கூட வஞ்சகம் தான் இருக்கு. என்ன வஞ்சகம்னு பார்த்தீங்களா? ஆணுக்கு நெடிலாம், பெண்ணுக்கு குறிலாம். இதுல கூட பொம்பளைங்களை குறுக்கி தானங்க வச்சிருக்கீங்க. அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது, ஆணுன்னா நெடிலாம், பெண்ணுன்னா குறிலாம். அப்ப அதை சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணும்னா பொண்ணுக்கு பதிலா பேயின்னு வச்சுக்கோங்க, நெடிலாயிட்டு போகுது. தமிழ் எழுத்துக்கள் தான் இப்படி பண்ணுது அப்படின்னு கிளாஸ்ல உட்காந்துருந்தா ஒரு இங்கிலீஷ் மிஸ் வந்து சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் சப் லீடர் செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு. உடனே எல்லாத்துக்கும் ஒரே குஷி. ஒரு பொம்பளை பிள்ளை கையை தூக்கி சொல்லும், மேம் நான் லீடர் ஆகுறேன் அப்படின்னு. மேம் நோ 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 சிட் டவுன். என்னைக்குமே பாய்ஸ் லீடர் கேர்ள்ஸ் சப் லீடர், இது இந்தியாவில் எழுதப்படாத ஒரு சட்டமாவே இன்னும் ஸ்கூல்களில் வந்துட்டு தாங்க இருக்கு. திரும்ப திரும்ப வம்பிழுத்துக்கிட்டு இருக்கத பாருங்க. ஆம்பளை பயலுவத்தான் லீடரா போடுறாங்களாம். கட்டுனதுக்கு அப்புறம் தான் நாங்க பொண்டாட்டிகளுக்கு சர்வெண்டா இருக்கிறோம். அட்லீஸ்ட் ஸ்கூல்லையாவது லீடரா இருந்துட்டு போறோமேமா. சரி, எல்கேஜி யூகேஜிலாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி 6th 7th போகும் அந்த பிள்ளை. உடனே ஸ்கூல்ல டூர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு ஒரே சந்தோஷமாயி போயிடும். வீட்டுக்கு ஓடி போய் பேகை கழட்டி போட்டு அம்மா டூர் போலாமா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கும். அம்மா சரின்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருக்கும், இல்லை இல்லை போகாத அப்படின்னு சொல்லியிருந்தா வருத்தப்பட்டிருக்கும். ஆனால் அம்மா சொன்ன ஒரு வார்த்தையில் இப்போ இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு குழப்பமும் கேள்வியும் தான் வருது. என்ன தெரியுமா? உங்கள் அப்பா வரட்டும் கேட்டு சொல்கிறேன். அப்போ ஒரு சாதாரண விஷயத்து கூட அந்த வீட்டில் இருக்க ஆண்மகன் தான் முடிவு பண்ணுமா? ஏன் அந்த பிள்ளைய 10 மாசம் சுமந்து பெத்து வளர்க்குற அந்த டூர் விஷயத்து கூட அம்மாவுக்கு முடிவெடுக்க உரிமை இல்லை. இந்த பொண்ணு சொன்னாங்க, எதுனாலும் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்கிறேன். அதெல்லாம் அவர் அந்த அம்மா அப்பா மேலே வச்சுருக்க பயத்தினால இல்லை. அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. நாளை பின்ன ஏதாவது கேட்டிக்கு போட்டி ஆகி போச்சுன்னா உங்கள் ஒப்பம் தானே சொன்னா அப்படின்னு ஆம்பளைகளை மாட்டி விடுறதுக்காக தாங்க. சரி, 6th 7th 8th 9th இப்படி ஸ்கூல் லைஃப் தான் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி 12th லீவில் புள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. என் வீட்டில் உள்ள தம்பி சொல்லுவான், அப்பா அடுத்த ஊருக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ப்பா, ஒரு 100 ரூபா பணம் தாங்களேன் அப்படின்னு சொல்லுவான். எங்கள் அப்பா பார்த்து பத்திரமா செலவு பண்ணுறா அப்படின்னு கொடுத்துருவாரு. நான் சொல்லுவேன், அப்பா என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த தெருவுக்கு போயிட்டு வரேன். எங்கள் அப்பா அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு வரட்டும், நீலாம் அந்த புள்ள வீட்டுக்கு போகக்கூடாது, உடம்பு சரியில்லாத பிள்ளை வீட்டுக்கு வர சொல்கிறார் சார். பார்த்துக்கிட்டிங்களா? இதில் கூட ஆண்களுக்கு கொடுக்கப்படுற சுதந்திரம் பெண்களுக்கு கொடுக்கல. சரி, பள்ளிக்கூட லைஃப் தான் இப்படி போகுது, நம்ம சின்ன பிள்ளைன்றதுனால அப்படி பண்ணுறாங்க, காலேஜ் போயிட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சேன். அங்கே ஆரம்பிச்சது வேடிக்கை. முதல் நாள் காலேஜ் குளிச்சு தலையெல்லாம் துவட்டி அப்பாடான்னு கண்ணாடி முன்னாடி வந்து நிற்பேன். என்னைக்கும் தலை சீவாத அம்மா அன்னைக்கு பாசமா வாகன்னு நான் உனக்கு தலை சீவிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ போய் பார்த்தா தலை சீவி விடுறாங்களான்னு யோசிப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது, அது அறிவுரை சொல்லும் நேரம். அம்மா தலை சீவிட்டே சொல்லுவாங்க, என் கண்ணு போட்ட ஷால் போட்டபடி இருக்கணும். பஸ்ஸில் பசங்க பேசுவாங்க, திருப்பி பேசவே கூடாது. காலேஜ் டயத்தில் ஆம்பளை வாத்தியாருங்க ஏதாவது வந்து பேசுனா 2 அடி தள்ளி நின்று தான் பதில் சொல்லணும். 5 மணி காலேஜ் முடியுதா, 5:30க்கு வீடு வந்து சேரணும். இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறதுக்கு எப்படியும் காலேஜ் 9 மணினா 10 மணிக்கு தான் நம்ம பையன் வீட்டை விட்டு கிளம்புவான். அவன்கிட்ட கூப்பிட்டு, டேய் மகனே, நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தாண்டா அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளைகளும் இருக்கு, எப்படியும் மதியானம் காலேஜை கட்டடிக்க தான் போற, 5 மணிக்கு காலேஜ் முடியுதா, 4:30 மணிக்கு வீடு வந்து சேருன்னு அந்த பையட்ட 2 நிமிஷம் அட்வைஸை கொடுத்துருந்தா இந்த அரை மணி நேரம் அட்வைஸ் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தேவையா? அந்த பொண்ணு சொன்னாங்க, அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அம்மா வந்து அட்வைஸ் பண்ணலாமா, அவங்களுடைய அனுபவத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தீய போய் சுட்டா சுடுன்னு அவங்க அனுபவிச்சுட்டாங்க, நீ தொட்டு சுட்டா தாங்க மாட்ட, அதனால அவங்களுடைய அனுபவத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பூனை தன் வாயால குட்டிய கவுறதுக்கும் அதே வாயால எலிய கவுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? பசங்களுக்கு அட்வைஸ் பண்றதில்ல அப்படிங்கிறாங்க. பசங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணாம இல்லம்மா, நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். டே தம்பி, பொண்ணுங்களெல்லாம் நம்பாத, பொண்ணுங்கள்லாம் அந்த காலம் மாதிரி கிடையாது, ஒன்னைய விட 10 மடங்கு அதுங்க அறிவா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நீ பொண்ணு பின்னால போய் உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாதன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்றோம். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்றான், நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கடலை எண்ணெய், நான் எக்கேடு கேட்டா உனக்கு என்னங்கிறான். அதனால நாங்க விட்டுட்டோம். அதாவது பசங்கெல்லாம் பட்டா திருந்திக்குவாங்க, இல்லைன்னா பட்டா சீப்போ அப்படின்னு விட்டுட்டாவது போயிடுவாங்க. ஆனா பொண்ணுங்க நீங்க பட்டா தாங்க மாட்டீங்க, அதை தெரிஞ்சுக்கங்க. கண்ணுக்கு தெரியாத கடவுளே கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டாருன்னு கண்ணா பின்னான்னு வரத்தை கேட்டு பாவம் அவரையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தேன். அம்மாவோட அன்பையும் அப்பாவோட அறிவையும் ஒன்றா சேர்த்து தர்றது யார்? தூசாக இருக்கிற அந்த சொசைட்டியை மாசான சொசைட்டியாக மாற்றுறது யார்? வாழ்க்கை கடலில் தோணியாகவும் வசந்தத்தை காட்டுற ஏனியாவும் இருக்கிறது யாரு? கண்ணை திறந்து பார்த்தேன். கல்வி கண்ணை கொடுக்குற ஆசிரியரா எல்லோரோட மனசுலையும் நான் வாழணும்னு வரேன் கேட்பேன். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்னைக்கு இருக்கிற ஃபேஷன் என்னன்னு தெரியுமா? பார்ட்டி முன்னாடி போனாலும் கலாய்க்கணும், நக்கல் அடிக்கணும், நையாண்டி பண்ணணும். அதுதாங்க இப்போ உள்ள ட்ரெண்டு. ஆசாசையா அப்பா அம்மா வச்ச பேரையே மாத்திட்டு ஆளுக்கு ஒரு ஆசைப்பட்ட ஆளு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இந்த நிலைமையை மாத்திர ஆசிரியரா நான் இருக்கணும்னு தாங்க வரேன் கேட்பேன். பெரியவங்க வந்தாலோ ஆசிரியர் வந்தாலோ பெத்தவங்க வந்தாலோ மற்றவங்க வந்தாலோ எந்திரிச்சு நின்னாதான் மரியாதையான்னு எனக்கு தெரியாது. ஆனா மரியாதை எல்லா இடத்துலையும் எந்திரிச்சு நிற்கும்னு தெரியும். அந்த மரியாதையையும் மதிப்பையும் சொல்லித்தர ஆசிரியரா நான் இருக்கணுங்க. இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தாங்க பயணம் பண்ணணும். அது குடும்பமாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், ஏன் ஸ்கூலாக கூட இருக்கலாம். லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா பள்ளிக்கூடத்திலேயே டீனேஜ் பிள்ளைங்கள்ட்ட ஆண் பெண் புரிதலை சரியாக சொல்லித்தர ஆசிரியராக நான் இருக்கணுங்க. அப்போ தான் அந்த சொசைட்டியில் ஆண் ஆதிக்கமோ பெண் ஆதிக்கமோ இல்லாமல் இருக்கும். கோவிலுக்கு போகணுன்னா ஒருத்தன் ஹிந்துவாக இருக்கணும், சர்ச்சுக்கு போகணுன்னா ஒருத்தன் கிறிஸ்டினாக இருக்கணும், பள்ளிவாசலுக்கு போகணுன்னா ஒருத்தன் முஸ்லீமாக இருக்கணும். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா அவன் மாணவனாக இருந்தால் மட்டும் போதுங்க. அந்த மாணவனை மனிதனாகவும் மனிதனாகவும் மாத்திர ஆசிரியராக நான் இருக்கணும்னு தாங்க வரேன் கேட்பேன். இப்போலாம் நம்ம செய்தியில் பார்க்குறோம், பெற்றவங்க திட்டாங்க, ஆசிரியர் திட்டாங்க, பயலுக வம்பழுத்துட்டாங்கன்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு அக்கா 10th பப்ளிக் எக்ஸாமில் 400க்கு மேலே மார்க் எடுத்தாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன நினச்சிருக்காங்க,
10th என் புள்ள இவ்வளவு மார்க் எடுத்துருச்சே, +2 இதை விட அதிகமாக எடுக்கணும்னு வேற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கு அந்த அக்கா புது ஸ்கூலு, புது கிளாஸு, புது டீச்சரு, புது ஃப்ரெண்டுன்னு எல்லாமே புதுசாக இருந்த உடனே அவங்க மனசால் அதை ஏற்றுக்கவே முடியலைங்க. ஏன்னா அவங்க கூட பாசமாக பழகின அந்த 10th மேக்ஸ் டீச்சரை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் திடீர்னு யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த டீச்சரை தேடி வந்துடுறாங்க. அந்த டீச்சரை பார்த்தோன்னே இந்த அக்கா ஒரே அழுக, எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கல மேம், அங்கே போகிறதுக்கு செத்துடலாம் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டீச்சரு, நீ சாகிறதுக்காக பிறக்கலமா, சாதிக்க பிறந்திருக்கன்னு அன்பா சொல்லி யாருக்கும் தெரியாம நீ வந்தது தப்புன்னு அவங்க அம்மா அப்பாக்கிட்டே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இந்த மாதிரி கலங்குற மாணவர்களுக்கு கைவிரலை கொடுத்து தூக்குற ஆசிரியரா நான் இருக்கணும் தாங்க வரேன் கேட்பேன். மாணவனை படிப்பாளியா மட்டும் உருவாக்காம ஒரு படைப்பாளியா நான் உருவாக்கணும். தான் பட்டினியா கடந்தாலும் ஊருக்கே சோறு போடுற விவசாயியை நான் உருவாக்கணும். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் கலர் கலரான ட்ரெஸ்ஸை நமக்கு அள்ளி தர்ற நெசவாளியை நான் உருவாக்கணும். காசை மட்டும் பார்க்காம ஏழை மனசை பார்த்து மருத்துவம் பார்க்குற மருத்துவரை நான் உருவாக்கணும். கண்ணிருந்தும் குருடை மாதிரி இந்த சமுதாயத்தில் தன்னோட வேலையை பார்க்கவே யோசிக்கிற, தன்னோட வேலையை பார்க்கவே லஞ்சம் வாங்குற அரசு அதிகாரியா இல்லாமல் தன்னோட வேலையவே கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிற அரசு அதிகாரியை நான் உருவாக்கணும். துட்டுக்கு ஓட்டு கேட்குற தலைவனா இல்லாம ஒழுகுற ஓட்டு வீட்டில் இருக்கிற ஏழைக்கு நண்பனா உள்ள தலைவனை நான் உருவாக்கினா போதுங்க. கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்கிறவன் கையில் இருக்கிற கிளாஸ் மாதிரி ஹேண்டில் வித் கேர். கொஞ்சம் தவற விட்டாலும் நொறுங்கிடுவான். அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற ஆசிரியராக நான் இருக்கணும்னு வரேன் கேட்பேன். தொலைக்காட்சியில் தொலைஞ்சிராம, செல்ஃபோன்லையே சதஞ்சிராம, வாட்ஸ்அப்போடையே வாழாம, வீடியோ கேம்லையே வீழ்ந்துடாம, சினிமா காட்சிகளையும் சீரியலையும் பார்த்தே சீரழியாம, மாணவர்களை புத்தகங்களை புரட்ட வச்சு புதிய சாதனையை படைக்க வைக்கிற ஆசிரியராக நான் இருக்கணும்னு தாங்க வரேன் கேட்பேன். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவரங்குளம் நெடுவாசல் வடக்கு பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான டேபிள், பெஞ்சு, சேருன்னு நிறையா பொருளை பொதுமக்களே சீர்வரிசையாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. பெத்த புள்ளைக்கே சீர்வரிசை கொடுக்க யோசிக்கிற இந்த காலத்தில் ஒரு ஊரே சேர்ந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சீர்வரிசை கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஆசிரியர் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை தானேங்க அதுக்கு காரணம். புதுக்கோட்டை மேலப்பட்டி நடுநிலைப்பள்ளி தொடர்ந்து 5 வருஷமா இன்ஸ்பயர் அவார்டை மாநில அளவில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. துளிர் வினாடி வினா போட்டியில் தொடர்ந்து 3 வருஷமா மாவட்ட அளவில் அவங்க தாங்க முதலிடம். அந்த ஸ்கூலில் படிக்கிற 8வது படிக்கிற ஒரு மாணவன் ஊஞ்சல்லையே மின்சாரம் கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிப்பை டெல்லியில் உள்ள அறிவியல் கண்காட்சிக்கு வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னா அவனை வழிநடத்தின அந்த அறிவியல் ஆசிரியர் தானேங்க அதுக்கு காரணம். இது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷம் தமிழ்நாட்டில் படிக்கிற அரசு பள்ளியில் எல்லா மாணவர்களுக்கும் இந்த வருஷம் தரப்போகிற ஃபைலில் அட்டை படமாக வர்றதுக்கு புதுக்கோட்டை போரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செலக்ட் பண்ணி இப்போ அட்டை படமாக வந்துருச்சு. அப்போனா அந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஓட்டு கட்டடமாக இருந்துச்சுங்க. ஓட்டு கட்டடமாக இருந்த அந்த பள்ளிக்கூடத்தை காங்கிரீட் கட்டடமாக மாற்றி காங்கிரீட் கட்டடம் ஃபுல்லாக கலர் கலராக மாணவர்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்களை வரைஞ்சி அந்த ஸ்கூலுக்கு இடம் பத்தலேன்னு பொதுமக்களோட ஆதரவோட 50 சென்ட் நிலத்தை வாங்கி அந்த நிலம் ஃபுல்லாக பசுமையான தோட்டமாக மாற்றி இன்னைக்கு அரசாங்கமே தூய்மை பள்ளிக்கான விருதை கொடுத்துருக்குன்னா அந்த ஆசிரியர் எடுத்த முயற்சி தானேங்க அதுக்கு காரணம். வருஷத்துல இந்த ஸ்கூலை மாற்ற முடிஞ்ச ஆசிரியரால இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாதா? சமுதாயத்தோட வேறே ஆசிரியர் தாங்க. நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அது காரணம் என்னோட அம்மா, அப்பா, ஆசிரியர். நீங்க உருவாயிருக்கீங்கன்னா அது காரணம் ஆசிரியர். உங்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஆசிரியர் இருக்காங்க.
அந்த ஆசிரியரை இன்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளை விட சின்ன நாடுங்க கொரியா. ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு அடுத்த இடத்த ஆசிரியருக்கு வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் ஆசிரியரை எந்த இடத்துல வச்சிருக்கோம்? இதனால தாங்க சொல்றேன், நான் ஒரு நல்ல ஆசிரியரா எல்லோரோட மனசுலையும் வாழணும்னு தாங்க வர்றேன் கேட்பேன். இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர். கைபேசி எண் 9787797808 9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 22255234.